சாப்பாடெலாம் போட்டு வீட்டுக்கு கொடுத்து அனுப்பியாச்சு. அங்கே மெயின் சாலைக்கு அங்கே ரூம் கடற்கரைக்கு பக்கத்துலேயே இருக்குல்ல, அங்கே உள்ள ஒரு வீட்டுக்கு இங்கேருந்து நம்ம மெயின் டோர்லேருந்து இங்கே தான் கிச்சன் இருக்குது, இங்கேருந்து அங்கே அனுப்பியாச்சு. இங்கே மற்ற வீடுகள்லேருந்து இன்னும் சாப்பாடு வருது. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி அடிக்கிறோம். அதனால் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னு கேட்டால் அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கால் வரும். அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு எடுத்து வரோம். டிரைவர் மாதிரி 2-3 பேர் வந்துருக்குறாங்க. அவங்களையும் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். சாப்பாடு லஞ்சு நமக்கு ஒன்றும் வராது, எப்படியும் ஒரு 2:30 அதுக்குள்ளே வந்துடும். ஓகே நண்பா, ஈவினிங் மீட் பண்ணுறேன்னு சும்மா கிரிச்சு இன்றைக்கி முடிச்சிடுவோம் எல்லாம். தேங்க்யூ. ஹாய் நண்பா, இன்றைக்கி டின்னர் ஹம்பர்கர். அதாவது ரொம்ப இல்லை, யாரும் ரொம்ப இந்த வாரம் யாரும் வரல, பிள்ளைங்க கொஞ்சம் வந்திருக்காங்க. அதனால தான் அந்த அடுப்பை நான் சுத்தம் பண்ணேன். எனக்கு ராத்திரி நேரத்தில் சுத்தம் பண்ண முடியாது, இப்போ சுத்தம் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சேன். ஹம்பர்கர் சுடணுமா, ஹம்பர்கர் பர்பிக்யூ. அடுத்து மக்ரோனி, அப்புறம் பத்தாத்தா, இப்படி டின்னர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் எந்திரிச்சேன் நண்பா. குட் ஈவினிங். நான் உங்கள் சேட்டை. இந்த சேட்டை கூட அப்படியே இருங்க, கண்டினியூ பண்ணுவோம். டீ குடிப்போம். ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு சுக்குமல்லி காலைல போட்டாப்புல இல்லை நம்ம மஞ்சித் பாய், நம்ம வாட்ச்மேன், அவர் இன்றைக்கி சுக்குமல்லி டீ போட சொல்லிட்டேன், போட போகிறாரு. இந்த தட்டை ஆரம்பிச்சிட்டாரு, சுக்கை போட்டு இட்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம இப்போ ஹம்பர்கர் எல்லாம் ரெடி பண்ணி இல்லை, அடுப்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுதான் அடுப்பு. இதெல்லாம் ஒரு காலத்தில் கண்டினியூவாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். வியாழன் வெள்ளி எல்லாம் மக்கள் கூட்டம். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் சரியான ரிசோர்ட்டு, 12 ஃபேமிலிக்குள்ள ரிசோர்ட்டு, அந்த மாதிரி ரிசோர்ட்டு எல்லாம் இங்கே தான் இருக்கும். கொரோனா காலத்துலலாம் சும்மா அதர்ந்துச்சு. டெய்லி சாப்பாடு ஹம்பர்கர் அது இதுன்னு லாக்டவுன் போட்டு யாரும் வெளியே வரக்கூடாது, கொன்னே போடுவோன்ட்டாங்க. எல்லாம் தின்னு விட்டு இந்த பில்டிங்கில் எல்லாம் தூங்கி, இங்கேயே தின்னுடு தூங்கு அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். சரி நண்பா, ஓகே. இப்போ நம்ம இது இன்றைக்கி ஈவினிங்கு டின்னர். இன்றைக்கி ஹம்பர்கர் வித் மக்ரோனி மீட் அந்த மாதிரி. ஃபஸ்ட் டீ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே சும்மா சேர்த்த கூட அப்படியே இருங்க. அந்தி பொழுது அப்படியே சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மறைய ஆரம்பித்தான். நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கா பர்பிக்யூ சுடுறதுக்கு. மக்ரோனிக்கு வச்ச தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது தலையில் தூக்கி மக்ரோனி பாக்கெட்டை பிடிச்சி கொட்டி விட்டு அதை என்ன பண்ணேன், அப்படி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை இறக்கி, அதுக்கப்புறம் கோலா உருண்டைக்கு இறச்சி இருக்குல்ல, கோலா உருண்டை தட்டின இறச்சி, அதை நல்லா கிண்டினேன். இங்கே கேமான்னு சொல்லுவாங்க. அது நல்லா கிண்டினதுக்கு பிறகு மக்ரோனி வெந்த மக்ரோனி தூக்கி அது தலையில் தூக்கி கொட்டி நல்லா கிண்டி விட்டு, நல்லா கிண்டினோடனே டமாட்டா பேஸ்ட் பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு. திருப்பி எக்ஸ்ட்ரா டமாட்டா பேஸ்ட்டை போட்டு இன்னும் நல்லா கிண்டு. சூப்பரு, நமக்கே வச்சு விடுது. நம்ம மஞ்சித் பாய் ஹம்பர்கர் சுடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு, கறியெல்லாம் போட்டு. ஆமாம், இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டாக்க டக்கு புக்குன்னு பற்ற வச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஒரே பூனை கூட்டம்டா, நவந்து போடுறதுக்கும் காலை வைக்கவே முடியலை. அப்புறம் ஹொட்டோக்கு, இந்த ஹம்பர்கர் சிக்கன் பர்கர், இது பீஃப் பர்கர், இந்த பத்தாத்தா, இதெல்லாம் நிறைய பொரிக்க வேண்டியதுக்கா. பொரிச்சிட்டு அரைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் எண்ணெயை பொரிச்சாச்சு. எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டு அது தலையில் தூக்கி கொட்டினேன். எதை அதுக்கடையில் நம்ம மஞ்சித் பாய் நெருப்பை போட்டு கொளுத்தி கங்கை உண்டாக்கிட்டாரு. அப்புறமாட்டி நானும் ஹம்பர்கர்லாம் அடுக்கி ஃபஸ்ட்டு பீஃப் பர்கரு, அதுக்கப்புறம் ஹொட்டோக்கு. ஏன்டா பீஃப் பர்கர் தான் கொஞ்சம் வேவுறதுக்கு லேட்டாகும், அதனால் அதை ஃபஸ்ட்டில் அடுப்பில் ஏற்றிட்டேன். அதை அடுப்பில் ஏற்றி மெதுவாக வெந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா டைம் இருந்துச்சு எனக்கு. மேடம் 1 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க, அதுக்குள்ளே ரெடி பண்ணணுன்ட்டு. ஃபஸ்ட்டு பீஃப் பர்கரையும் ஹொட்டோக்கையும் அடுப்பில் ஏற்றுனதுனால கங்கையும் நல்லா லோவில் வச்சுட்டு இடைக்கிட அந்த இப்படி தட்டினாக்கா அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே உள்ளே இறங்கினோடனே அந்த நெருப்புலேருந்து அந்த புகை பறக்கும். ஆமாம், ஏன்னா தட்டினா தான் அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே இறங்கிடும். அதில் உள்ள கொழுப்பெல்லாம் அவங்களுக்கு கொழுப்பு பிடிக்காது. அதனால் நல்லா கொஞ்சம் நல்லா செக்கச்சேவேன்னு கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் மஞ்சித் பாய்கிட்ட சொன்னேன், என்னடா அது மூளை கூட்டமாக இருக்குது. உள்ளுக்கு போய்ட்டு மஞ்சித் பாய்கிட்ட சொன்னேன், சிக்கன் பர்கர் ரெடியாண்டு. இதுதான் சிக்கன் பர்கருங்க. மஞ்சித் பாய் சிக்கன் பர்கர் அடுக்கிக்கிட்டு இருந்தார். அதை தூக்கிட்டு வச்சாச்சு. சிக்கன் பர்கர் சிக்கன் நம்ம தூக்கிட்டு இருக்கோம். ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, சிக்கன் கொண்டு போயிடுவோம்.
சூடு ஒரு பக்கம், அடுப்பு கறி நெருப்பு ஒரு சூடு ஒரு பக்கம். நண்பா எல்லாம் சுட்டாச்சு. சுட்டு அடிக்கிட்டு இங்கே பாருங்க. இதெல்லாம் இப்போ கழுகணும், சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிட்டு ஒரு சின்ன பிரச்சனை நண்பா, சாரி மன்னிச்சுக்கணும். என்னன்னு தெரியல, பாஸு வீட்டில் எல்லாரும் குடும்பம் எல்லாரும் வந்து ராத்திரி கிளம்புறாங்களாம், வீட்டுக்கு போகிறாங்களாம். நான் நினச்சேன் நாளைக்கு கடலில் குளிக்கணும். இன்றைக்கி கடல் அலை ரொம்ப இதாக இருந்துச்சு, அதான் குளிக்க முடியல. நாளைக்கு சனிக்கிழமை கொஞ்சம் தவாட்டம் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் பாருங்கள் இப்படி ஆகி போச்சு. சோனமுத்தா போச்சா. சாரி நண்பா, இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக்கு கட்டாயம் குளிச்சுருவோம். ஓகே நண்பா, வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஜாமான் எல்லாம் பேக் பண்ணணும். இந்த பாருங்க சுத்தம் பண்ணணும் எல்லாத்தையும். இப்போ அதெல்லாம் கழுகணும். மஞ்சித் பாய்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னேன். அவரு நோ ப்ராப்ளம், நீ பேசாமல் ஏறி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. மற்றபடி ஜாமான்லாம் கட்டிட்டு கொண்டு வந்த ஜாமான் திருப்பி ஒன்று வீட்டில் நம்ம வண்டியில் ஏற்றணும். ஏற்றிட்டு என்னுடைய ஜாமான்லாம் இருக்குது, நானும் கொஞ்சம் வாஷ் பண்ணணும். கொஞ்சம் கசன் இருக்குது, வாஷ் பண்ணிவிட்டு கமான் லெட்ஸ் கோ கிளம்பிடுவோம். வீட்டில் போயிட்டு நான் உங்களை கண்டினியூ பண்ணேன். சேட்டை கூட அப்படியே சேர்ந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நண்பா. நானும் பாத்ரூம் போயிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு டிஷர்ட்லாம் மாற்றிட்டு நேராக ரூமுக்கு வந்து என்னோடய ட்ரெஸ்ஸுகள்லாம் மடிக்க ஆரம்பித்தேன். டவல் கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சு. சரி வீட்டில் போய் காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கில் எல்லாத்தையும் மடித்து வச்சேன். டிஷர்ட்டு எல்லாம் 2 நாளைக்கு உள்ளதுன்னு அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். 2 நாளைக்கு உள்ளது எங்கே போட முடிஞ்சிச்சு, ஒரு நாள் தான் போட முடிஞ்சு. இந்த டவுசரு ஐயோ கடலில் குளிக்கணுன்னு எடுத்துகிட்டு வந்தேன், குளிக்க முடியலையே. சரி ஓகே, டிஷர்ட் எங்கப்பா, அந்த டிஷர்ட்டு எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சேன். கவலையாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரிசார்ட் வந்துட்டு நான் குளிச்சுட்டு கடலில் குளிக்காமல் நான் ஒரு காலம் நான் போனதே கிடையாது. இப்போ வந்து அது பரவாயில்ல, நாளைக்கு குளிக்கலாம் இருந்தேன், இப்போ அதுவும் இல்லை. சரி போர்வை எல்லாத்தையும் அள்ளி கட்டு, வேறு வழியே இல்லை. அவங்க தான் இது என்னன்னாக்க திடீர்னு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு முடிவு திடீர்னு இருப்பாங்க 4 நாளைக்கு, திடீர்னு 2 நாளும்பாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு இல்லை எல்லாம் கிளம்புவோம் அப்படிம்பாங்க. என்னத்தை தான் சொல்கிறது, இவங்களை நம்பி எதுலேயுமே நம்ம இறங்க முடியாது. சரி கிளம்புவோம், போவோம் வீட்டுக்கு. நண்பா மாமா நம்மளுக்கு கொடுத்து விட்ருக்குறாங்க எக்ஸ்ட்ரா ஜீவன்லாம் வந்திருக்குது. இந்த பாருங்க, இந்த சமுன் வந்து என்ன சொல்கிறது, இது வந்து அந்த வெள்ளை ஃப்ளவரில், அதாவது வந்து மைதாவில் செய்கிறதில்ல. இது வந்து அது சமுன் அஸ்மர்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது என்னன்னு தெரிஞ்சாக்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மக்கரோனி சலாத்தா, இந்த எக்ஸ்ட்ரா சலாத்தா கொடுத்து விட்ருக்காங்க. இன்ஷால்லா நம்ம சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதாவது வந்து வெள்ளை மைதாவில் கிடையாது, வெள்ளை மைதாவில் செஞ்சது இது எக்ஸ்ட்ரா என்னமோ ஜீபன்லாம் வந்துருக்குது. ஜீபன் இதான் வந்து சலாத்தா, மக்கரோனி, ஹாட் டாக், இது மஞ்சித் பாய் எல்லாம். வாங்க நண்பா சாப்பிட்டு கிளம்புவோம், டைம் ஆச்சு. சூப்பராக இருக்கு. இப்போ ஜாமான் வண்டியில் ஏற்ற போகிறேன். நான் சாப்பிட்டுட்டு ஜாமான்லாம் வண்டியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து மிஸ்டரில் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ ஜாமான் வண்டியில் ஏற்ற போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், சாப்பிட்டு வந்துடுறேன். 5 நிமிஷம். திருப்பி பழையபடி ஜாமான்லாம் ஏற்றியாச்சு. கேஸ் எடுத்துகிட்டு எல்லாம் ஏற்றியாச்சு. அந்த உள்ளுக்குள்ளே நம்ம மணி மேலே எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காளுங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். மணி மேலே வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். நண்பா எல்லா சாமானும் ஏற்றியாச்சு. இப்போ நாம் மிஷினு போயிட்டுருக்கோம். சாட்டர்டே போக வேண்டியது இன்றைக்கி என்னன்னு தெரியல, வெள்ளிக்கிழமை சீக்கிரம் ஒரு நாள் முன்னாடியே போகிறாங்க. ஓகே சார் நண்பா, நான் போய்ட்டு இங்கே போய் மிஷினில் போய் சாமான்லாம் இறக்கிட்டு மணிமையெல்லாம் பின்னால் உட்காந்துருக்காளுங்க. எல்லோரும் நாங்கள் போகிறோம் வீட்டுக்கு. போனதுக்கு போகிறோம். இப்போ ஜாமான் இறக்கிட்டு நான் உங்களுக்கு திருப்பி நான் மீட் பண்ணுறேன். சும்மா கிரிட்டு முடிச்சிருக்கோம். ஓகே நண்பா. ஹாய் நண்பா, வீட்டுக்கு வந்தாச்சு, மிஷிலுப்புக்கு வந்தாச்சு. நம்ம கிச்சனை பார்த்தா தெரியும், மிஷிலுப்புன்னு தெரியும். பார்த்தீங்களா, மிஷிலுப்புக்கு வந்தாச்சு. ஜாமான்லாம் இறக்கியாச்சு. கொஞ்சம் முகத்தெல்லாம் கழுவிட்டு ஏற்கனவே வாஷ் பண்ணிட்டேன் கைரான் சிட்டியில் ரெசார்ட்டில். இப்போ திருப்பி வந்து இங்கே வந்தது கொஞ்சம் வேற்று விட்டுறதுனால கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே பெட்டை பிடிச்சி படுக்க வேண்டியதான். இன்னும் வேறு வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் பாஸு மேடம்லாம் ஒன்றும் வரல. நாங்கள் தான் முன்னாலே வந்துட்டோம். நாங்கள் மணி மேகலையெல்லாம் முன்னாலே வந்துட்டோம். ஜாமான் இறக்கி போட்டு. ஓகே நண்பா,
கிரிட்டு நம்ம எபிசோட முடிச்சிட்டோம். ஆனால் ஒரு சின்ன கவலை, கடலில் குளிக்க முடியலை. எனக்கு கவலையாக இருக்கா இல்லையோ உங்களுக்கு கவலையாக இருக்கும். நாங்கள் ஏன்டா நடுஜாமத்தில் சுடுகாட்டுக்கு போகிறோம், நீ குளிக்கிறத நாங்கள் பார்க்கணுமாடா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நண்பா, கடலை காட்டலான்னு நினச்சேன், காட்ட முடியலையேங்கிற ஒரு ஆதங்கத்தில் சொன்னேன். சரி நண்பா, எப்படியோ அடுத்த வாரம் விட்டு பிடிச்சிருவோம்ல. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நம்ம ரெசார்ட்டு போகிறோம், கடலை குளிக்கிறோம். அது என்னன்னு தெரியல, நம்ம ஆசையாக போகிற நேரம் பார்த்து காற்றடிக்குது. இன்றைக்கி சரி காற்று நண்பா, குளிக்க முடியாது. குளிக்கலாம், இருந்தாலும் வந்து அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். நம்ம அன்றைக்கி பார்த்தீங்களா எப்படி கடல் தண்ணி அப்படியே குளத்து தண்ணி மாதிரி அப்படியே அமைதியாக இருந்துச்சு. கடல் கண்ணி இன்றைக்கி நம்மளை வந்து பழி வாங்கிட்டா. ஓகே நண்பா, குட் நைட், தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, see you.